வைகுண்ட ஏகாதசி கதை. பண்டைய காலத்தில் முரண் என்ற அசுரன் தேவர்களை மிகுந்த துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் அனைவரும் தங்கள் துன்பத்தை தீர்க்க திருமாலிடம் விஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர். தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற விஷ்ணு முரனை அழிக்க போருக்குச் சென்றார். நீண்ட காலமாக நடந்த போரில் முரண் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்ததால் விஷ்ணு சிறிது நேரம் ஓய்வெடுக்க பத்ரிகாசிரமம் என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் தங்கினார். அப்போது விஷ்ணுவின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு பெண் வடிவம் தோன்றி குகையில் நுழைய முயன்ற முரனை எதிர்த்து போரிட்டு அவனை அழித்தாள். போருக்கு பிறகு விழித்த விஷ்ணு அந்த தெய்வீக பெண்ணின் வீரத்தைக் கண்டு மகிழ்ந்தார். நீ யார் என்று கேட்டபோதும், நான் உங்கள் சக்தியிலிருந்து பிறந்தவள் என்று கூறினாள். அப்போது விஷ்ணு அவளுக்கு ஒரு வரமளித்தார். இன்றைய நாள் ஏகாதசி என போற்றப்படும். இந்த நாளில் என்னை விரதமிருந்து வழிபடும் அனைவருக்கும் பாவநாசமும் முக்தியும் கிடைக்கும் என்று அருளினார். அந்த ஏகாதசியே மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி, இன்று நாம் கொண்டாடும் வைகுண்ட ஏகாதசி ஆகும். வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பு. இந்த நாளில் வைகுண்ட வாசல் திறப்பு நடைபெறும். இந்த நாளில் விஷ்ணுவை பக்தியுடன் வழிபடுவோர் வைகுண்ட பதவி பெறுவார்கள் என்பது ஐதீகம். விரதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், திருப்பாவை பாராயணம் ஆகியவை மிக சிறப்பானவை. கருத்து: பக்தியும் தெய்வ நம்பிக்கையும் மனிதனை முக்தி பாதைக்கு வழிநடத்தும்.